ப்ளஸ் யூ. இன்றைக்கு விதைப்பை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் தோட்டத்தில் உங்கள் இடத்துல விதைக்கணும். நம்ம விதைப்பும் விதை வசனம் விதைக்கணும். நம்ம எங்கெல்லாம் விதைக்கிறோம், விதைச்சா தான் விளையும். அப்போ நம்ம விதைங்கிறது தேவனுடைய வார்த்தை வசனம் தெரியும். அந்த வசனத்தை நம்ம மக்களுக்கு விதைக்கிறோம், அது விளையுது. ஸ்தோத்திரம். இன்னும் உலக பிரகாரமான என்ன விதைக்கிறோமோ, மாமரத்துக்கு என்ன விதை போடுகிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், பயிர் நிலங்களுக்கு என்ன விதை, இப்படி நிறைய இருக்கிறது. அந்த விதையை எங்கே போட்டால் நமக்கு ஏராளமான இப்போ விதைகளை நீங்கள் அள்ளி கொண்டு போய் பக்கத்து தோட்டத்தில் போடுறீங்க, அங்கே விளைஞ்சிச்சின்னா யாருக்கு போகும், பக்கத்து அடுத்து தான் போகும். வேறு எங்கேயோ கொண்டு போய் போடுறீங்க, அங்கேயும் விளைஞ்சிச்சின்னா இங்கே போகும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் போட வேண்டும். உங்கள் தோட்டம் எது? அப்போ ஒருவேளை உங்கள் சபையாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊழியத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு காட்டிருக்கிற விஷனாக இருக்கலாம். அங்கே நீங்கள் போட வேண்டும். நீங்கள் முதலாவது தேவனுடைய சபைக்கு, நீங்கள் போகிற சபைக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிற. ஸ்தோத்திரம். அடுத்து உங்கள் வருகிற விதையில் நீங்கள் இன்னும் ஏராளமாக விதைக்கலாம். உங்களுக்கு பெரிய தேசத்தில் ஆண்டவர் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவில் என்று சொன்னார். உங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த விதையை நீங்கள் விதைக்கலாம். விதைக்கும் பொழுது அது பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பல மடங்கு, ஏராளமான மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அப்போ விதைக்கு உங்கள் தோட்டத்தில் விதைக்கணும். சரி, விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோட்டம் கல் மண்ணுமா குறுக்குங்கிருக்குமா இருக்குது. அப்போ உழுது அதை பண்படுத்துகிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்தி விதைக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல், கர்த்தர் பிரியம் இல்லாமல் இருந்து விதைச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க இயலாது. அப்போ உங்கள் இருதயத்தை பண்படுத்தி அந்த காயினுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளலை, காயின் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா காய் சரியில்லை, அதனால் அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்தார் இல்லையா? சோத்திரம். ஆதியாகமம் 4:4 சொல்லுவார். அப்போ உங்களுடைய காணிக்கையை, உங்கள் விதையை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா விளைய செய்ய வேண்டுமா? ஆனால் நீங்கள் சரியாக, இருதயம் சரியாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும், பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஒருவேளை முள்ள இடமா இருக்கலாம், அதில் எடுத்து போட்டு நல்லா தரிசாக்கி சுத்தமாக்கி நல்ல தரிசான நிலத்தை தரிசனம் பெற்ற நிலமும் ஆக்கி அப்படியே உழுது நல்லா இடமா மாற்றி விதைக்க வேண்டும். சரி, விதைச்ச பிறகு என்ன செய்யணும்? தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் தண்ணீருக்கு உண்மையாக இருக்கிறாரு. தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், நல்ல உரம் போட வேண்டும். அப்போ என்ன உரம் நல்லா கேட்டு, உரம் நல்லா வளர்கிறதுக்கு நல்ல சத்தான அதை போடுறாங்க. அப்போ நம்ம அதான் ப்ரேயர், நல்ல ப்ரேயர், விசுவாச வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தரை நடத்துவார், கர்த்தர் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்தமான வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ண இவைகளாம் நீங்கள் விதைக்கிற விதைக்கு உரமாக இருக்கும், வேகமாக வளரும். அல்லேலூயா. அப்புறம் வேலி போட வேண்டும். காற்று பண்ணி அதை உழுது போட்டுருக்கூடாது, காற்று பண்ணி அதை நாசம் பண்ணி இருக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தை இப்போ சுற்றி வேலி அடிக்கிறாங்க. அப்போ திராட்சை தோட்டம் போட்டிருந்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு வேலி அடிக்கணும். அப்போ அறுவடை நாசமாக்கிடக்கூடாது. அப்போ காற்று இருக்கணும், விழித்திருந்து அந்த காவல் காற்று நல்லா விளைஞ்சி அறுவடையாக வரும், பெஸ்ட்டு அறுவடையாக வரும். அல்லேலூயா. ஆண்டவர் 30, 60, 100 வரும். அதே போல் உங்களுக்கும் கூட நீங்கள் விதைக்கிற விதை, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு பிறருக்கு செய்கிற உதவிகள், நீங்கள் என்ன செய்தாலும் அல்லேலூயா, அது 30, 60, 100 நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் விதைச்சி பாருங்கள். நீங்கள் விதை தானியத்தை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிற தேவன் உங்கள் விளைச்சலின் பலனை பெருகச் செய்வார். ஆமேன். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் உங்கள் விளைச்சலின் பலனை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய விளைச்சலின் பலனை பெருகச் செய்ய வல்லவர். உங்கள் விளைச்சல் அப்படியே மக்கி போடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்து ஆண்டவர் பெருகச் செய்வார். அதனால் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துக்கென்று விதையுங்கள், நன்மைக்கு எதுவாய் விதையுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நிச்சயமாய் அறுப்பீர்கள். நன்மை விதையுங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கென்று கொடுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசியுங்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிற நேசியுங்கள்,
ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். சபையாருக்கு கொடுங்கள், விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஆண்டவருக்கென்று நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அதை 100 மடங்கு உங்களுக்கு பலன் தருவார். அன்பின் ஆண்டவரே, எமது பிள்ளைகள் ஆண்டவரை செய்தி கேட்டிருக்கிறாங்க. விதை பிரமாணத்தின்படி எமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பெரிய அற்புதங்கள் எமது பிள்ளைகள் வீட்டில் நடப்பதாக, வியாதிகள் மறைவதாக, கேன்சர் கட்டிகள் பலவீனங்கள் சத்துருவின் கிரிகள் அழிந்து போட்டு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த பிள்ளைகளை பல மடங்கு வர்த்திக்கப்படும். இந்த ஆண்டிலே 10 மடங்கு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, வியாபாரத்தில் எல்லா தோல்விகளும் மறையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தை அற்புதம் நடப்பதாக. பரிசுத்தமாக சாட்சியத்தனை காத்துக்கொள்வார்களாக, எலும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.